பார்த்தீங்கன்னா, இந்த பச்சையம்மன் சொன்னேன் இல்லையா? அந்த புற்று வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா புற்று இந்த புத்துன்னு பார்த்தீங்கன்னா, கீழ தான் நம்ம உருவாகி பார்த்துருப்போம். ஆனா, இந்த அம்மா பார்த்தீங்கன்னா, உருவாகுது எங்க பார்த்தீங்கன்னா, இந்த மேல இவ்வளோ அதாவது பார்த்தீங்கன்னா, 6 அடிக்கு மேல, ஒரு 6 உயரத்துக்கு மேல தான் இந்த அம்மா உருவாக்கியிருக்காங்க. இவங்க எவ்வளோ பவர்ஃபுல்ன்றது வந்து இந்த ஊர் மக்களுக்கு வந்து எல்லாருக்குமே தெரியும். இங்க வராம யாரும் காலையில இங்க கால் வைக்காம யாரும் அவங்க வேலைய வெளியில வேலை பார்க்கறதுக்கு போறது கிடையாது. ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இவரு நம்ம ஐயா தான் வந்து இந்த கோயில பராமரிச்சு தொண்டுக்கு வந்துறாரு. சிவன் சிவன் தொண்டு மாரி இவர் எல்லா கோயிலும் போற மாரி அவரும் இந்த கோயிலுடைய விருப்பத்துக்கு ஏத்த மாரி தன்னாலேயே இங்க வந்துட்டாரு. வந்து தொண்டு செய்றாரு. இந்த கோயில பத்தி சில வார்த்தைகள் சொல்லுவாரு அவரு. சொல்லுங்க. சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம். இந்த பச்சையம்மன் பார்த்தீங்கன்னா, 21 வருஷத்துக்கு முன்னாடி இங்க சுயம்பு புற்றுவாவே உருவாக ஆரம்பிச்சிருக்காங்க. வந்திருக்கிறது அம்பாள் அப்படின்னு தெரியாம, இவங்க ஒரு முறையும் அந்த புத்த இடிச்சு வெளியில கொட்டி அப்படியே பண்ணிட்டு இருந்திருக்காங்க. தொடர்ந்து திருப்ப திருப்ப புற்று உருவாகிட்டே இருந்திருக்குது. அப்படி பண்ற பட்சத்துல இங்க நாகமாவே அம்பாள் காட்சி குடுத்துருக்காங்க. வந்திருக்கிறது அம்பாள் அப்படின்னு தெரியாத அந்த நாகத்தையும் அடிச்சிருக்கிறாங்க. அதன் பொருட்டு இவங்க அடிச்சதுனால, இவங்க இருக்கிறவங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லாத ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சாமி மருளாடி வந்து, "நான் அம்பாள் தான் வந்திருக்கிறேன். எனக்கு தெரியாம இது மாரி பண்ணாதீங்க. நான் ஆலயமா வச்சு கும்பிடுங்கன்னு" சொன்னதுக்கப்புறம், இந்த வீட்டையே இந்த அம்பாளுக்காக விட்டுட்டு, அவங்க இதுக்கப்புறம் வெளியில வந்து தனி வீடு கட்டிட்டு போயிட்டாங்க. 21 வருஷத்துக்கு அப்புறம் இந்த அம்பாள் உத்தரவின் பேர்ல கற்கோயிலா தான் கட்டணும் அப்படின்ற ஒரு கட்டளையின் பேர்ல, கற்கோயிலா அங்க பின்னாடி கட்டிட்டு இருக்கோம். அது இல்லாம இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னா, செய்வினை பிரச்சனை, குழந்தை இல்லாதவங்க, மனக்கவலை உள்ளவங்க, திருஷ்டி கோளாறு உள்ளவங்கலாம் இங்க வந்து வழிபாடு செஞ்சுட்டு போனாங்க அப்படின்னா, அவங்களுடைய எல்லா அந்த பிரச்சனையும் இங்க வந்து சரியாயிட்டு இருக்கு. இப்ப கோயில் ஆலயம் பார்த்தீங்கன்னா, கற்கோயிலா எழும்பி விமான பணி நடந்துட்டு இருக்கு. இது இல்லாம இந்த ஆலயத்துல 7 முனி, காளி, மற்ற எல்லா பரிவார தெய்வங்களும் வச்சு வெகு விமர்சையா கூடிய சீக்கிரத்துல கும்பாபிஷேகம் நடத்துக்கான ஏற்பாடுகளும் இங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். பக்தர்கள் இங்க வந்து நீங்க வழிபாடு செஞ்சுட்டு மனநிறைவோட போங்க. நமச்சிவாய. கண்டிப்பா. இப்ப அந்த கோயிலு கட்டுறாங்க இல்லையா? அத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த அம்மா வந்து இங்க வந்து குறி சொல்றாங்க. இவங்களுக்குன்னு ஒரு நேரம் இருக்கு. நீங்க அத ஃபோன் பண்ணி கேட்டா தான் தெரியும். அந்த நேரத்துல மட்டும் தான் இவங்களால குறி சொல்ல முடியும். எல்லா நேரம் குறி சொல்ல முடியாது. அதுக்கு ஒரு சில நேரம்லாம் இருக்கு. இப்ப அந்த கோயில காமிக்கிறேன். பார்க்கலாம்.